வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுக்கா துல்லாய் ஊராட்சி. இப்போதைக்கு நான் ஊராட்சி மன்றத்தில் சுல்தான் ஹசீனா பேகம் அய்யூப் கான். நான் சுமார் ஒரு 20 ஏக்கர் இங்கே விவசாயம் சாகுபடி நெல் செய்கிறேன். விவசாயம் இந்த இந்த விவசாயத்துக்கு இப்போது இந்த நவர பயிருக்காக 10க்கு 10 நான் விரைக்கால் விதை விதைச்சிருக்கேன். 20 நாட்களில் 22 நாட்களில் டாடா ஃபென்ஃப்ளோர் என்ற ஒரு மருந்து, இந்த பில்லு மருந்துக்காக வாங்கி யூஸ் பண்ணேன். பட் அதில் வெள்ளைப்பில்லு, கோரை, சப்பாறு இது எல்லாமே எஃபெக்ட் நல்லா இருக்குது. பட் ஓரளவுக்கு இந்த அரும்பில்லும் கேட்குது. ஒரு 40% அரும்பில்லு எந்த மருந்தும் அது கேட்கல. பட் இந்த டாடா ஃபென்ஃப்ளோர்ன்றது இது அரும்பிலுக்கும் ஒரு 40% இது எஃபெக்ட் காமிக்குது. நல்லா இருக்குது. பட் என்னென்னா நம்ம விவசாயிகள் மருந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணுறது பெருசு கிடையாது. அதை நம்ம முறையோடு யூஸ் பண்ணணும். 12 டேங்குன்னா 12 டேங்கு. அந்த அக்ரி என்ன சொல்கிறாரோ 12 டேங்குன்னா 12 டேங்கு, 10 டேங்குன்னா 10 டேங்கு. அதுக்கு உண்டான சின்ன டேங்குக்கு 10 டேங்க் அடிக்கலாம், அதை 12 டேங்க் அடிக்கலாம். பெரிய டேங்குக்கு அது 15 லிட்டர் அது 10 டேங்க் அடிக்கலான்றாங்க. அடிச்சுட்டு 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் கழித்து அந்த முக்கால் பயிர் அளவுக்கு தண்ணி அந்த வயலில் கட்ட சொல்கிறாங்க அவங்க. நாம் என்ன பண்ணுறோம், தண்ணி பாய்ச்ச உடனே சும்மா ஓரளவுக்கு ஒரு பருப்போட தண்ணி பாய்ச்சா நம்ம அடுத்த கைனிக்கு எடுத்துடணும். அது தவறு. முழுக்க ஃபுல்லாக தண்ணி கட்டணும். இப்போ எனக்கு 7 நாளில் எஃபெக்ட் காமிக்குது. எஃபெக்ட் பாருங்கள். இது வெள்ளைப்பில்லு ஓரளவுக்கு பாருங்கள். எல்லாமே தண்டு ஓடிது. வேர் பழுத்து போச்சு. எல்லாம் வேர் பழுத்து போச்சு. பில்லு எடுத்தால் தண்டு ஓடிது. இது பாருங்கள், தண்டு ஓடிது. பில்லு எடுத்தால் தண்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடிது தண்டு. இது அதே மாதிரி கோரை பாருங்கள். இது கோரையும் நல்லா எஃபெக்ட் நல்லா அந்த கிழங்கு நல்லா மக்கி போச்சு. அந்த கோரை அந்த கிழங்கு கையில் நின்று போகுது. கோரை தனியாக விட்டுட்டு வருது. நல்லா வேருங்கள்லாம் செத்து போயிருக்கு. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது மீண்டும் அடுத்த விவசாயங்களை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா, இது முறையோடு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் இது நல்லா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. பாருங்கள், ஏதோ நம்ம சொன்னோம், அவர் சொன்னார், நம்ம செஞ்சதில்லை. நம்ம செய்ய வேண்டிய முறையை கரெக்டாக செய்யுங்க. மெயின் அடிக்க வேண்டிய டேங்கு கரெக்டாக அடிக்கணும். அதுக்கு மறுநாள் 24 ஹவர்ஸில் தண்ணி கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அது 10 டேஸுக்குள்ளே 5 நாளுக்குள்ளே நம்ம எஃபெக்ட் காமிது. 10 டேஸுக்குள்ளே எல்லாம் பயிர் இப்போ எனக்கு 6-7 நாள் ஆகுது. நல்லா எஃபெக்ட் காமிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த பயிர் தீஞ்சிடுன்னு சொல்லுவாங்க. பயிர் எரிஞ்சிடும், பயிர் தீஞ்சிடும், அப்படியே குஞ்சிடும் பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த எஃபெக்ட் கிடையாது. நமக்கு பில்லு மருந்து அடித்தா பயிர் கொஞ்சம் டவுன் ஆகி தான் கொஞ்சம் திரும்பும் பயிர். அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா மருந்து அடித்தாலும் அப்படி தான் இருக்குது. பயிரெல்லாம் தீர மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.